இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு காங்கோபி என்கிறதான டிஸ்ட்ரிக்டில் போய்பொங் என்கிறதான கிராமத்தில் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 18 ஃபேமிலி இந்த செட்டில் தங்கியிருக்கிறாங்க. உண்மையில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை. அந்த செட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிங்க் சீட்டில் போட்டிருக்கிறாங்க. இது வெயில் நேரத்தில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், ஆனால் குளிர் நேரங்களில் பயங்கரமான குளிர் தாங்க முடியாது. நாங்கள் எஸ்டர்டே நைட்டில் நாங்கள் ஒரு காட்டேஜில் நாங்கள் தங்கணும். அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படிப்பட்ட இடத்துல தங்குவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எனவே இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம காங்கோபியில் வந்திருக்கிறனால அந்த முதல் முறையாக நம்ம பிளாங்கெட் மட்டும் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களிலே இவங்களுக்கு நிறைய மெடிக்கல்ஸ் நம்ம தேவைப்படுகிறது. நான் சொன்னது போல் அதிகமான சுகர் வியாதினாலே அல்லது ப்ரெஷர் வியாதினால் இன்னும் பலவிதமான ஸ்கின் ப்ராப்ளத்தினால ஃபீவர்னால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு மற்றபடியான உதவிகள் கிடைத்தாலும் இந்த மெடிக்கல் சம்பந்தமாக எதுவுமே சரியான முறையில் கிடைக்கவில்லை. எனவே அதற்காகத்தான் நாங்கள் மருத்துவர் டாக்டர் ஜான் கிங்ஸ்லி நாங்கள் எல்லாம் கடந்து வந்து இந்த ஜனங்களை ஃபர்ஸ்ட்ல விசிட் பண்ண வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதமானபடினால் ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி சிலருடைய உதார்த்தமான காணிக்கையினாலே இந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை பார்க்கிற மருத்துவர்களாக இருக்கலாம் அல்லது தாதிமார்களாக இருக்கலாம், மருத்துவத்துறை அல்லாதவர்களாக இருக்கலாம், தயவுசெய்து நீங்களும் இந்த இடத்துக்கு வரலாம். நீங்கள் திமாப்பூர்லேருந்து 4 மணி நேரம் ட்ராவல், அதே மாதிரி இம்பால்லேருந்து இங்கே ஃப்ளைட்டில் அங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவலில் வந்து விடலாம். ஸோ நீங்களும் நாங்கள் சொல்லுகிறதை விட நீங்களும் இந்த இடத்துல வந்து இந்த மக்களை பார்த்து இந்த மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது நிச்சயமாகவே அது மிக ஆசீர்வாதம் மிக ஆசீர்வாதம் ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நேரத்தில் கஷ்டமான ஒரு இக்கட்டான நிலைமையில நாம் உதவி செய்ய வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. இக்கட்டில் உதவி செய்கிறதே, அதாவது இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியினால் நாம் இந்த ஜனங்களுக்காக நாம் எதையாலும் செய்ய முன்வருவோம். இதை பார்க்கிற நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் இந்த மக்களுக்கு உதவி செய்யலாம். தொடர்ந்து வருகிற நாட்களில் எங்கள் மாதம் 2 முறை மருத்துவ முகாம்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். மருந்துகளை வாங்கி கொடுக்கலாம் அல்லது மருத்துவத்திற்கு தேவையான உதவிகளை பண உதவி நீங்கள் செய்யலாம். அது கண்டிப்பாக அது நேரடியாக இந்த மக்களுக்கு சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதே போல அநேக இந்த மலை கிராமங்களில் அநேக இந்த கேம்ப் சைட்டில் பீப்புள் தங்கி இருக்கிறாங்க. ஸோ வீடுகள் எல்லாவற்றையும் இழந்து, சில இடத்துல கணவன் மனைவி பிள்ளைகளை இழந்து இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அவர்கள் இப்படிப்பட்ட சின்ன சின்ன உதவிகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனால் இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்பதற்காகத்தான், ஆறுதல் கொடுப்பதற்காகத்தான் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வந்தார். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களிலும் இவர்களுக்காக ஜெபிப்போம், உதவிக்கரங்களை நீட்டுவோம். தேவன் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.